வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு குக்கிங் பிளாக் ஒன்று போடலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கசா, கொல்கத்தா ஸ்டைல் மட்டன் கசா செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் 3/4 கிலோ மட்டன், நல்லா சல்ல ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண மட்டனு அப்படி வர வழியில் பார்த்தா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு 3 வெங்காயம், தக்காளி ஒரு 2, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு பட்டை, லவங்கம், அன்னாசி முக்கு இதெல்லாம் என்ன பண்ணோம்னா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பொட்டேட்டோ, ஏன்னா கொல்கத்தா ஸ்டைல் வந்து எல்லா ஃபுட்லேயுமே வந்து உருளைக்கிழங்கு போடுவாங்க. ஸோ உருளைக்கிழங்கு எடுத்து பேல் பண்ணி அதை பாயில் பண்ணி லைட்டாக பாயில் பண்ணினா அப்போ தான் இந்த கேஸ் ஃபார்ம் அதெல்லாம் இல்லாமல் இருக்குன்றதுனால அது. அப்புறமேட்டுக்கு வாஷ் பண்ண கறி லீஃப், அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெடியாக வச்சுக்கிட்டோம். ஸோ வாங்க குக்கிங்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பு பற்ற வைக்கணும். ஓகே, ஸோ நல்லா வாஷ் பண்ண ஒரு கடாயை எடுத்துக்கிறோம். ஏன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொல்கத்தா ஸ்டைல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபார்ச்சூன் கடுகு எண்ணெய் ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு எண்ணெய் மட்டும் எப்பவுமே கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க. எக்ஸ்ட்ரா போச்சுன்னா அந்த காரம், கடுகோட காரம் வந்துடும் அப்படியே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஏன் போடுறீங்கன்றீங்களா? எனக்கு மட்டும் ஆசையா, ஏன்னா எங்கள் ஒய்ஃப் ஃப்ரம் பெங்காலி, கொல்கத்தா. கறியாக இருந்தாலும் வெஜிடபிளாக இருந்தாலும் கீரை செஞ்சால் கூட அதில் உருளைக்கிழங்கு போட்டால் தான் சாப்பிடுவோன்றாங்க. ஸோ ஏன்னா அதான் கொல்கத்தா ஸ்டைல். இப்போ பாருங்க, நம்ம ஊரில் வாரத்தில் 1 நாள் சாப்பிடுவோம், இப்போலாம் நான் டெய்லி சாப்பிட்றேன். வாங்கி வாங்கின பொட்டேட்டோ. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சவனே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆலு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபயரை கம்மி பண்ணிக்கலாம், எல்லாம் அப்படியே பொறு. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனே எடுத்து வச்சிடணும் சைடில். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு எடுத்தோடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடல் பாசி போட்டுக்கிறோம். கடல் பாசி போட்டதுக்கப்புறம் அதுலேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுலாம். கொஞ்சம் ஃபயரை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு அப்போ தான் பச்சை வடை வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடணும். இப்போ எப்படி நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டி ஃப்ரை பண்ணுறோமோ அதுமாரி இது மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கிரேவி திக் கன்சிஸ்டன்சி வரும். சரிங்களா? பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த இதில் இருந்த தண்ணியெல்லாம் போய்ட்டு நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி, பச்சை ஸ்மெல்லு சுத்தமாக இல்லை, நல்லா பாயிலாகி வந்துருக்குது. நல்லா அப்படியே அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி இருக்குது. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம மட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா மட்டன் போட்டிங்கன்னா தான் அப்போ இந்த மசாலா எல்லாம் அந்த மட்டனில் இறங்கணும். சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். மட்டன் இப்போ ஆட் பண்ணலாம். மட்டன் நல்லா வாஷ் பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். மட்டன் நல்லா போட்டதுக்கப்புறமேட்டுக்கு அதை நல்லா மசாலா அது மேலே ஃபுல்லாக இதாக ஒரு சரி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்தமாரி நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். ஏன்னா அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா மசாலாவும் இறங்கும், நல்லா குக் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் ஆட் பண்ண கிடையாது. அந்த மட்டன் போட்டதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் பாயிலில் வைக்க போகிறோம். தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லா பாயில் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த கறியிலேருந்து வந்த தண்ணியிலே தான் இன்னுக்கின்றேன். இப்போ தண்ணி அப்படியே கம்மியாகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி மட்டன் நல்லா பாயில் பண்ண வைக்கலாம்.
மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து மட்டன் நல்லா குக் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு இந்த குக்கரில் வச்சு சமைக்கிறதே பிடிக்காது. நல்லா கடையில் அழகாக கிண்டி செஞ்ச மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தண்ணியை ஊற்றி உப்பு பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணி வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி மட்டன் வெந்துருச்சு. இந்த டைமில் உருளைக்கிழங்கு போட்டால் தான் அதுவும் நல்லா வேகும், இதுவும் நல்லா வேகும். ஸோ உருளைக்கிழங்கெல்லாம் போட்டவுடனே அதையும் நல்லா மசாலாவோடு சேர்த்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். ஸோ உருளைக்கிழங்கு மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் மூடி வைக்கலாம். ஏன்னா அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் பாயில் ஆகும். ஸோ இப்போ பாயில் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அது நல்லா மூழ்கிற அளவுக்கு போட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா குக் ஆகும். பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதுக்கு பாதிக்கு பாதி வந்துருச்சு. இதுக்கு மேலே ட்ரை பண்ணோம்னா வீட்டுக்கு செட் ஆகாது. ஏன்னா ரொம்ப ட்ரைலாம் ஹோட்டலுக்கு தான் செட் ஆகும். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் ஓகே. இப்போ இதில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த பாயில் பண்ணதுக்கப்புறம் சரி, மட்டன் எப்பயுமே வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அது நல்லா மட்டனும் வேகும், கிரேவி நல்லா திக்னஸாக வரும். கைஸ், மட்டன் கஷா ரெடி. ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாஷ் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஸோ மட்டன் கஷா ரெடி. ஸோ மட்டன் கஷாவோட சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பெல் பட்டன் எழுதிங்க. தேங்க்யூ.